ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சாட்டி? இன்னைக்கு சீக்கிரம் விட்டுருவாங்களா இல்ல 6 மணி ஆக்கிடுவாங்களா? எதுக்குமா கேட்கீங்க? இல்ல மக்களே, அம்மைக்கு ஒரே கால் வலிலாம். நீங்க 2 பேரும் கொஞ்சம் கூட மாட எனக்கு வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு ஈஸியா இருக்கும்ல கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு. அதுக்கு தான் மக்களே. சரி 4:30க்கு வந்துட்டீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணதே, இல்லாட்டா நான் கழுவி விட்டுக்கிடுதேன். என்ன மக்களே? ஏம்மா 4:30க்கு விட்டுருவாங்கம்மா. நாங்கள் வந்த பிறகு நம்ம கழுவி விடலாம். சரியா? நீங்கள் எல்லாம் எடுத்து வைங்க, நான் வந்த பிறகு கழுவி விட்டுக்கலாம். எம்மோ ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம், நேரம் ஆயிட்டு. ஸ்கூல் பஸ் வந்துடும். சரி மக்களே, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க மக்களே. டீ அம்மையை பற்றியா டீ? சரியான ஆளு டீ. நம்மளை வச்சு நல்ல வேலை வாங்குதா பாரு. கால் வலி வந்துட்டுன்னு சொல்லுதா பாரு டீ. இப்போ சின்ன பொண்ணு அத்தை வீட்டில் போய் நல்லா கதை பேச பெய்யாச்சு பாரு. வார தூத்தாலும் ஒரே அழுக்கு தான். வெறும் காலோடி அங்கே இங்கேயும் நடந்து என்ன அழுக்கா இருக்கு. எப்படியோ பிள்ளைல அந்த ரூமெல்லாம் தொடச்சிட்டியா? என்ன அடக்கமே இல்ல. ஏடி அந்த வீட கழுவ சொன்னா இங்க வந்து பல்ல கட்டிட்டு அடக்கீங்க டிவியை பார்த்துக்கிட்டு. ஏடி இங்க ஒருத்தர் நாய் மாதிரி கத்திட்டு கிடக்கேன். என்னடி பல்ல கட்டிட்டு கிடக்கீங்க? இப்ப என்னம்மா உனக்கு பிரச்சனை? நாங்க கழுவி தானே விட்டுட்டு வந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம். உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? இப்போ ராத்திரி ஆனாலும் டிவி பார்க்க கூடாதா? கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தானே தூங்க போறோம். நீ ஏன் இப்ப கத்திட்டு இருக்க? நாங்க வீடு கழுவியாச்சு, போய் பாரு. போய் அங்க போய் என்ன பிரச்சனையா? அங்க போய் பாப்போம்ல. வீடு கழுவலைன்னா இருக்கும் உங்களுக்கு. இப்ப போய் பார்த்துட்டு வரேன். போங்க, போய் பார்த்துட்டு வாங்க. சும்மா கிடந்துட்டு எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே கிடக்கீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கள சிரிக்க போறாங்க பாருங்க. சாமி கும்பிடுங்க ஆண்டி. என்னடி பல்ல காட்டிட்டு கிடக்கீங்க? ஏம்மா புதுசா இருக்குமா நீ செய்யறதெல்லாம்? இப்போம்லாம் நீ நல்ல சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்ட பார்த்துக்கோ. சாமியாராக போறியோ? வந்தோம்னா சவுட்டி தள்ளிடுவேன். சாமி கும்பிடும்போது ஏசி கிடக்குதுக்கு. சாமி கும்பிடுங்க ஆண்டி. ஏம்மோ கொழுக்கட்டை இன்னைக்கா நாளைக்கா? நாளைக்கு தான் மக்களே கொழுக்கட்டை வைக்கணும். நாளைக்கு வச்சு தரேன். அப்போ எதுக்கு இன்னைக்கே போட்டு கழுவுன்னு சொல்லிட்டு கிடந்தீங்க? ஏட்டி நாளைக்கு திருக்கார்த்திகை. இன்னைக்கு கழுவி எடுத்து விட்டாதானே நாளைக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். இன்னைக்கும் பரணி தீபம்ல, அதனால தான் கழுவ சொன்னேன். கழுவிட்டு விளக்கு பொருத்தியாச்சுலாம். இன்னும் நாளைக்கு செய்யாண்டாம். நாளைக்கு சாயங்காலம் விளக்கு பொருத்தி கொழுக்கட்டை வச்சா போதும். ஏட்டி வாங்க, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வந்து தூங்குங்க. காலையிலே எந்திக்கணும். ஏட்டி இன்னும் நாளைக்கு என்னெல்லாம் வேலை தர போகிறாளோ தெரியல. காலையில் ஸ்கூல் இருக்குமா என்னன்னு தெரியல. வெளியே போய் பார்ப்போமா மழை பெய்தான்னு? வா சரி பார்ப்போம். நல்ல மழை பெய்து பாரு. ஆமாட்டி, நல்ல மழை பெய்யுது. நாளைக்கு காலையில் ஸ்கூல் லீவு தான் நினைக்கிறேன். சரி இருக்கட்டும், ஜாலியாக தானே இருக்கும். நல்லா தூங்கலாம். எங்கே தூங்க? அம்மா தான் காலையில் எழுப்பி விட்டுவேன்னு சொல்லியிருக்காவல. கொழுக்கட்டெல்லாம் அவிக்கணும், நிறைய வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இருக்கட்டும், நம்ம திங்கிறது தானே அவிக்க போகிறோம். ஜாலியாக கொழுக்கட்டை வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிடலாம்லாட்டி. ஆமாம், ஜாலியாக சாப்பிட்லாம் டிவி பார்த்துட்டே. ஏன் மக்களே உம்முன்னு இருக்க? அம்மா ஏதோ சொல்லிட்டேன் கோபத்தில். நீங்கள் 2 டிவி பார்த்துட்டு இருந்தீங்களா? அதான் கழுவாம போய் டிவி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன். இப்போ ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுருக்கீங்க? சரி சீக்கிரம் படுப்ப மக்களே. காலையில் எந்திக்கணும், வேலை பார்க்கணும், நிறைய வேலை இருக்குமா. நீ நல்ல நடிப்பு கரிமா. எப்படி வேலை வாங்கணும், எப்படி திட்டணும், அது உனக்கு மட்டும்தாம்மா தெரியும். ஏன் மக்களே இப்படி கோவப்படுது? அம்மா தானே சொன்னேன். இப்போ என்ன ஆச்சு? சரி தூங்குவோம். காலையிலே எழுப்பி விடுவீங்க. இனிமே உங்களுக்கு 6:30க்கு எந்திக்கிறதுக்கு எங்களை 5 மணிக்கே வேலை பார்த்து எழுப்பி விட முடிய ஆளு தானே நீங்கள். முதல் எந்திங்க காலையில். ஆமாம் மக்களே, காலையிலே எந்திக்கணும். சீக்கிரம் எழுப்பி விடுதேன். அம்மையை கூட கொஞ்சம் வேலை பார்த்துடலாம்ல. நல்ல மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. நாளைக்கு ஸ்கூல் லீவுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்களா மக்களே? எப்போ உன் தொந்தரவு தாங்க முடியலப்பா. நாளைக்கெல்லாம் ஸ்கூலே லீவ் விட்டுறக்கூடாது தாயே. என்ன 2 குறுக்க நெடுக்கால படுத்து கிடக்கு. சரி நம்மளும் படுத்துருவோம். வீட்டில் யாரும் இருக்கா? வா சின்ன பொண்ணு. அங்கே நின்றுட்டு யார் இருக்கானா? நம்ம வீடு தானே, உள்ள வர வேண்டியது தானே. அப்படி இல்லை, திடீர்னு ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, அதான் கூப்பிட்டுட்டே வந்தேன். என்ன சும்மா இருந்த மாதிரி இருக்கு? எல்லா வேலையும் முடிச்சிட்டே போல இருக்கு. கொழுக்கட்டைலாம் வச்சாச்சா? எங்க சின்ன பொண்ணு, வீடெல்லாம் கழுவி விட்டுருக்கேன். அதெல்லாம் நேற்று என் பிள்ளைகள் இருந்து பண்ணி தந்துச்சு பார்த்துக்கோ. எனக்கு ஒரே குறுக்கு வழி தான். என்ன செய்ய? கொஞ்சம் கொழுக்கட்டைக்கு மாவு எடுத்து வச்சிருக்கேன். அவிக்கணும். அவிச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். கொஞ்சம் சாமி வச்சு கும்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதான். கொஞ்சோண்டு தான் வச்சிருக்கேன் பார்த்துக்கோ. ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒன்றும் செய்யலக்கா. என் பிள்ளைல அதெல்லாம் ஒன்றுமே திங்காது. கொழுக்கட்டையா அவிக்கவும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவிக்க தெரிஞ்சாதானே என் பிள்ளைகளுக்கு நான் செய்து கொடுப்பேன். சரி நீங்கள் அவிச்சாச்சான்னு பார்க்க தான் வந்தேன். சரி வாரேன். சரி சின்ன பொண்ணு, எனக்கும் வேலை இருக்கு. நான் போய் பார்க்க போறேன். எப்படி ஆளு கொழுக்கட்டை அவிச்சாச்சுன்னு கேட்க வந்துருக்குது பாரு. பொம்பளை பாரு பொம்பளை. வீட்டில் கொஞ்சம் தான் மாவரையும் அவிச்சா என்ன, விளக்குக்கிட்ட வச்சானு ஒரு வேலை பார்க்க மாட்டேன். வீடும் கழுவி விட்டாலும் கொண்டாடினாலான்னு தெரியல.
வீடு விட ஏறி இறங்கிடுவா. கொழுக்கட்டை வச்சுக்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு. சரி, என் பிள்ளைகளுக்கே நான் கொஞ்சம் தான் அவிச்சிட்டு இருக்கேன், அவிக்க போறேன். இதை போய் கேட்கறதுக்கு வரா பாரு. ஏம்மா நீ மாவு பிணைஞ்சி நல்ல தோசை மாதிரி வை. அவள் அதில் வந்து அந்த பருப்பு தூக்கி வைப்பான், நான் இலையை போட்டு மடக்கி வைப்பேன். நீ அதுக்கப்புறம் அவிச்சிரு, சரியா? கள்ளி சத்யா, சரியா நாளைக்கு நீ இலையை மட்டும் மடக்குவ, என் கையெல்லாம் பருப்பாகணும். ஏ அப்பா, இது ஒரு பெரிய விளையாட்டி. அப்போ சரி, நீ இலையை மடக்கு, நான் பருப்பு வச்சு தாரேன். ஒன்று வேண்டாம், நானே வைக்கேன். இதுக்கும் மாட்டி எஸ்லுவீங்க, சீக்கிரம் வைங்க, விளக்கு பொறுத்தாண்டாமா. ஏம்மா இப்படி தானே மடக்கணும், சீக்கிரம் எல்லாத்தையும் சேர்த்து மடக்கி வையுங்கம்மா. நல்ல வாசமா இருக்கு, சாமிக்கு வச்சுட்டு சாப்பிடணும்ல. சரி மக்களே, இப்ப வச்சிடலாம். ஒரு தட்டுக்கு மட்டும் அவிச்சிட்டு சாமி கும்பிட்டுருவோம். ஏ அப்பா, என் பிள்ளை என்ன அழகா வீட்டை அலங்காரம் பண்ணி வச்சிருக்கு. எம்மோ எப்படி பொறுத்தாண்டி என்னடி பார்த்துட்டு கிடக்க? கேட்டி மூஞ்சில பற்றாமட்டி, மூஞ்சிய கொண்டு பக்கத்துல கொண்டு வச்சிருக்கா விளக்கு கிட்ட. ஏட்டி மூஞ்சி தள்ளிட்டி. இது எப்படி? சரி மக்களே, நல்லா இருக்கு. போதும் போதும் விளக்கு. வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. அம்மா அப்படி போய் தெருவிலையும் பார்த்துட்டு வந்துருதம்மா, விளக்கு நிறைய வச்சிருக்காவல்ல, அதுலையும் பார்த்துட்டு வந்துருவோமா? நான் வரல மக்களே, நீங்க போய் லைட்டா பார்த்துட்டு சீக்கிரம் வந்துருங்க. மழை வேற தூத்திட்டு இருக்கு பத்தியா, இப்பதான் கொஞ்சம் வெறிச்சிருக்கு. நல்ல வேலை விளக்கு வைக்க நேரத்துல. நீங்க லைட்டா போய் பார்த்துட்டு வந்துருங்க, ஓடி வந்துருங்க. வா போகும். ஏட்டி சத்யா, எவ்வளோ அழகா இருக்கு பருட்டி விளக்கெல்லாம். நம்ம வீட்லேயும் அழகாக தான் இருந்துச்சு, ஆனால் இது சூப்பராக இருக்கு பத்தியா, தெருவே அழகா இருக்கு பாரு. ஆமாட்டி, எவ்வளவு சூப்பரா இருக்கு. வா நம்ம அந்த தெருவுல போய் பார்க்கலாம். பாரு இங்கேயும் இவ்வளோலாம் இங்கே தம்பி வந்து நிற்காளோ பாரு. ஏட்டி வேண்டாம், நீ அவ்வளோ பின்னாடி போயிடாத, அம்மா ஏசி போடுவா பார்த்துக்கோ. ஸ்கூலுக்கு போன நேரத்தில் சளி பிடிச்சிச்சி கொண்டுட்டாட்டி. ஏட்டி நான் கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துட்டாட்டி. வேண்டாம் வா, நம்ம போவோம். யாருக்கனவே டைம் ஆயிட்டு. ஒரு 8-8:30 நம்ம வள்ளியூரில் தெப்பத்துக்குலாம் பார்க்க போகணுங்களா, நம்ம டைம் ஆயிட்டு போயிடுவோம். ஆமாடா, போகும் போகும். வா வா வா. ஏமோ ஃபோட்டோக்கு போஸ் கொடுமா, ஒழுங்கா ஒழுங்கா நில்லுங்க.